சாம்சங் சூப்பரான A சீரிஸ் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சாம்சங்கோட அஃபிஷியல் சைட்ஸ்லையும் அண்ட் சாம்சங்கோட அவுட்லெட்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு சாம்சங் A51ஓட ஸ்பெக்லாம் பார்க்க போகிறோம் அண்ட் இதில் நிறைய கூலஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். சாம்சங் A51 பொறுத்தவரையிலும் சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது 3 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. Prism Blue, Prism Black and Prism White அப்படின்ட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 23,999 ரூபா மட்டும்தான். ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட பில்ட் குவாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஃபோனோட பேக் பேனலும் சரி, சைட் ஃப்ரேம்ஸ் ரெண்டையுமே பிளாஸ்டிக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பேனலை அவங்க கொரில்லா கிளாஸ் 3 வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் டியூவல் நேனோ சிம் சப்போர்ட் பண்ணும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். இந்த ஃபோனோட இன்டர்னல் மெமரியை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபோனில் 64GB 128GB அப்படின்ட்டு 2 இன்டர்னல் மெமரி வருது. அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB 6GB அப்படின்ட்டு 2 ரேம் வேரியன்ட் வருது. அண்ட் மொத்தமாக இந்த ஃபோனு 3 மெமரி வேரியண்ட்டில் வருது. ஸோ இதை எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 64GB with 4GB, 128GB with 4GB அண்ட் 128GB with 6GB அப்படின்ற 3 செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. லைக் உங்களுக்கு 6GB ரேம் வேரியண்ட்டில் 64GB வேரியண்ட் மட்டும் கிடையாது. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்ப்போம். ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே. இது 6.5 இன்ச்சஸுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. இது ஒரு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்க சூப்பர் பஞ்சியாக இருக்குது. பஞ்சி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இந்த ஃபோனோட டாப் சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராக்காக. ஃபோனோட பிளாட்ஃபார்ம் பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்க ஆண்ட்ராய்ட் 10.0 அண்ட் One UI 2.0 வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 10ஓட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஆண்ட்ராய்டோட 10ல் வர ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலனா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆண்ட்ராய்டு பற்றி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசஸர். இதில் Exynos 9611 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு இந்தியன் வேரியண்ட்டுக்கு 9611 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்க 8 கோர் ப்ராசஸர், 4 கோர் 2.3 கிக்ல கிளாக் ஆகும். இதுதான் ஹையஸ்ட் கிளாக்கிங் ஸ்பீடு. அடுத்ததாக சாம்சங் A51ஓட கேமரா மாடியூல். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைமரி சென்சார்னு பார்த்தீங்கன்னாக்க 48 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க 2 காலமில் வச்சுருக்காங்க. 3 கேமரா வேர்ட்டிகலாகவும் அண்ட் இன்னொரு கேமரா ஃப்ளாஷ்க்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஐஃபோனில் இருக்கிற டிசைன் தான். அண்ட் ஓகே, எது எப்படி இருந்தாலும் இதில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. அது 2வது சென்சாராக இருக்குது. அண்ட் 5 மெகா பிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சார், அதுதான் கேமரா ரோலில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற கேமரா தான் உங்களுக்கு டெப்த் சென்சார். அண்ட் 12 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது 3வதாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4வதாக இருக்கிற கேமரா தான் மேக்ரோ சென்சார். க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான 5 மெகா பிக்சலுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக அந்த ஃப்ளாஷ்க்கு கீழே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அண்ட் டிஸ்பிளேல இருக்கிற பஞ்ச் ஹோலில் 32 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்க போது. 32 மெகா பிக்சலுக்கு கிளாரிட்டியும் சரி, டீடைலிங்கும் சரி சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனோட மிஸ்லனேஸ்லாம் பார்ப்போம். ஸோ ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Exynosோட 9611 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சாம்சங் S10 லைட்டில் வந்த மாதிரியே இது ஒரு ஆப்டிக்கல் ரீடர் தான். பட் எல்லா டைமும் சூப்பராக இது ஒர்க் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு டைப் சி போர்ட்டோட வருது. லைக் இது 15 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ சாம்சங்கோட சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த ஒரு 4000 mAh பேட்டரியை வச்சு ஒரு ஃபுல் சார்ஜோட நீங்கள்
உங்களோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 19 ஹவர்ஸ்க்கு பிளேபேக் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, சாம்சங் A51 ஓட இந்தியன் ரீட்டைல் பாக்ஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கேக்குறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்செட் இருக்கு, அது கூடவே உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் இது டைப் சி போர்ட்டோட வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஃபோனில் ஹெட்ஃபோனும் உங்களுக்கு ஷிப் பண்ணுறாங்க. அதுவும் 3.5 மில்லிமீட்டர் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது இந்த ஃபோனில். சூப்பரான விஷயம். பட் ஒரு பேசிக் எடிஷன் ஹெட்செட் கொடுக்குறாங்க, இருந்தாலும் எதுவுமே கொடுக்காததுக்கு இது மாதிரி ஒரு பேசிக் எடிஷன் ஹெட்செட் கொடுக்கறது சூப்பரான விஷயம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சாம்சங் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது ஸ்மார்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணுறது, கண்டென்ட்டை மட்டும் அதுவே ஆட்டோ கிராப் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் இதில் இருக்குது. ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஏஐக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேடஸ்ட் நியூஸ்னு சொல்லலாம், இது ஒரு ஃபீச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். இவங்க கூகுள் உங்களோட இமெயில்ஸ் எப்படி ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு இன்கமிங் எஸ்எம்எஸ்எஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு அதை அவங்க ஸ்மார்ட் மெசேஜிங் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணிவிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பில் டியூ வருது, இல்லை நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னாக்க அது உங்களுக்கு கார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையிலும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஏன்னா இப்போ அவங்க பை டிஃபால்ட்டாக உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம், உங்களோட டேட்டா, உங்களோட மெசேஜஸ்லாம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையிலும் நான் பர்சனலாக இந்த ஃபீச்சரை ஆஃப் பண்ணி வைக்க முடிஞ்சதுன்னா ஆஃப் பண்ணி வைப்பேன். ஸோ இதுதான் இதோட பெஸ்ட் டீல்ஸ், பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு சாம்சங்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.